வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் ஆஃப் தைராய்டு ஹைப்போ அண்டு ஹைப்பர் தைராய்டிசம் பார்க்க போகிறோம். தைராய்டு gland இஸ் த லார்ஜஸ்ட் எண்டோக்ரைன் gland இன் ஹியூமன் பாடி. ஹியூமன் பாடியில் இருக்க லார்ஜஸ்ட் எண்டோக்ரைன் gland தான் தைராய்டு gland. இதுதான் வந்து தைராய்டு gland. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் லோப் வந்து இட்மஸ் மூலமாக ஜாயிண்ட்டாக இருக்குது. இதோட வெயிட் வந்து 15 to 20 கிராம். த டேர்ம் தைராய்டு ஹார்மோன் டினோட் போத். தைராய்டு ஹார்மோனுங்கிறது வந்து T3 T4. T4ங்கிறது தைராக்சின், T3ங்கிறது வந்து தைரோனின், ட்ரை அயோடோ தைரோனின். ஸோ T3 அண்ட் T4 தான் வந்து தைராய்டு ஹார்மோன் சொல்கிறோம். போத் T3 அண்ட் T4 ஆர் அயோடின் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் தைரோனின். அயோடைஸ்டு சால்ட் எப்போ எடுக்கிறோமோ அப்போ தான் வந்து அந்த செக்ரீஷன் நடக்கும். அது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் த அயோடைன் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் தைரோனின். தைராய்டு கிளாண்டில் வந்து 2 டைப் ஆஃப் செல் இருக்குது. ஒன்று வந்து ஃபாலிகுலார் செல், அனதர் வந்து பேராபாலிகுலார் செல். பாலிகுலாரோட செல்லோட ரெஸ்பான்சிபிலிட்டி சிந்தசிஸ் அண்ட் லிபரேட்டர் ஆஃப் T3 அண்ட் T4. அதுவே வந்து பேராபாலிகுலார் செல்லோட ஃபங்க்ஷன் வந்து லிபரேட் கால்சிட்டோனின். ஸோ இந்த லார்ஜர் ஒன்று தான் வந்து பாலிகுல், அதில் இருக்க இந்த ஸ்மாலர் ஒன்று வந்து பாலிகுலார் செல். இதெல்லாம் வந்து பாலிகுலார் செல். இன் பிட்வீன் டூ ஃபாலிகல்ஸுக்கு இடையில இருக்கிறது தான் வந்து பேராபாலிகுலார் செல். ஸோ ஃபாலிகுலார் செல் வந்து T3 T4, பேராபாலிகுலார் செல் வந்து கால்சிட்டோனின் சிந்தசிஸுக்கு வந்து ரெஸ்பான்ஸ். ஸோ இது வந்து நம்ம பிளட் வெசல்ஸ். இந்த ஒரு ஃபாலிகுலார் செல் தான் இங்கே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போ வந்து அயோடைஸ்டு சால்ட் நம்ம எடுத்துக்கிறோமோ அது வந்து ஃபாலிகுலார் செல்லுக்குலேருந்து லூமன் போகுது. அதுலேருந்து 6 ஸ்டெப் நடந்து தான் T3 T4 ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ அயோடைஸ்டு சால்ட் இன் டயட் அது வந்து அப்சர்வ் ஆகிது, பிளட்டுக்கு போகுது. நம்ம வந்து சால்ட் மார்க்கெட்டில் வாங்குறது வந்து அயோடைட் ஃபார்மாக இருக்கும். அது வந்து இப்போ லூமனுக்கு போயிருக்கு. கோயிங் இன்சைடு செல் அயோடைட் இஸ் கெட் கன்வெர்டட் இன்டு இன்ஆர்கானிக் அயோடின். எப்படி அது வந்து அயோடினாக கன்வெர்ட் ஆகுதுன்னா அங்கே என்சைம் பெராக்சிடேஸ் அயோடின் கம்பைன் வித் தைரோனின் அண்ட் ஃபார்ம். தைரோனின் வந்து அங்கே இருக்க ஒரு அமினோ ஆசிட். ஓகே, லூமனில் இருக்க அமினோ ஆசிட் டு ஃபார்ம் 2 things, மோனோ அயோடோ தைரோனின் MIT, தென் டை அயோடோ தைரோசின், அதாவது DIT. ஸோ MIT DIT, மோனோ அயோடோ தைரோசின், டை அயோடோ தைரோசின் 2 ஃபார்ம் ஆகுது. இப்போ வந்து காம்பினேஷன் கப்ளிங் ரியாக்ஷன் நடக்குது. 2 டை அயோடோ தைரோனின் ஃபார்ம். இது வந்து 2 + 2 4 T4 ஃபார்மேஷன். 1 டை அயோடோ தைரோனின் ப்ளஸ் 1 MIT. இது வந்து 2 + 1 3 T3 formation. So T3 T4 formation. The hormone combined with globulin to form a colloidal thyroglobulin stored in thyroid gland, released as required by the process of hydrolysis. Hydrolysis அப்போ வந்து இது ரிலீஸ் ஆகும், இப்போ வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ T3 and T4 with globulin and result in that formation of colloidal formation நடக்குது. ஸோ இது வந்து அந்த ஃப்ளோஷார்ட் ஃபார்ம். ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம் பார்த்துட்டோம். அயோடைஸ்டு சால்ட் வருது, ட்ராப்பிங் மூலமாக ஃபாலிகுலார் செல்லுக்கு போகுது. அங்கே பெராக்சிடேஸ் என்சைம் மூலமாக லூமனில் வந்து இந்த அயோடினும் தைரோனினும் சேர்ந்து MIT DIT ஃபார்மேஷன். அதுக்கப்புறம் வந்து கப்ளிங் ரியாக்ஷன் மூலமாக T3 T4 ஃபார்மேஷன். கொலாய்டல் கெட் அக்குமுலேட்டட் இன் லூமன். இப்போ வந்து அங்கே அக்குமுலேட்டட் ஆகிருக்கு. லூமனில் வந்து T3 T4 அக்குமுலேட் ஆகிருக்கு. இப்போ வந்து ரெகுலேஷன் எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் வந்து அசஸ் ஹியூமன் பாடியில் இருக்க 3 பார்ட் வந்து அசஸ் பண்ணுது. என்னென்னதுன்னா ஹைப்போதாலமஸ், தென் பிட்யூட்ரி கிளாண்ட் அண்டு தைராய்டு கிளாண்ட். இந்த hypothalamus, pituitary and thyroid. Hypothalamus secreted thyroid releasing hormone. The thyroid releasing hormone act on pituitary
அண்டு செக்ரீட்டட் டிஎஸ்ஹெச். ஓகே, டிஆர்ஹெச் தான் வந்து செக்ரீட் பண்ணுது டிஎஸ்ஹெச், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் தான் பிளட்டுக்கு போயிட்டு நெக்கில் இருக்க தைராய்டு கிளாண்ட், இந்த தைராய்டு கிளாண்டுக்கு போகுது. அங்கே இருக்க பாலிகுலார் செல்லில் வந்து பாலிகுலார் செல்லுக்கு போகுது. ஸோ டிஎஸ்ஹெச் ரெசிப்டார் இஸ் ப்ரெசன்டட். அங்கே தான் வந்து பாலிகுலார் செல்லில் தான் வந்து டிஎஸ்ஹெச் ரெசிப்டார் ப்ரெசன்ட் ஆகிருக்கு. ஸோ டிஎஸ்ஹெச் கம்பைன்ட் இட்ஸ் ரெசிப்டார், அதோட ரெசிப்டார் கூட போயிட்டு பைண்ட் ஆகிட்டு ஸ்டிமுலேட் த செல். அப்புறம் தான் வந்து T3 T4 வந்து பிளட்டுக்கு போகுது. ஸோ என்னென்னா டிஎஸ்ஹெச் வந்து பிளட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நெக்குக்கு போயிட்டு அங்கே இருக்க பாலிகுலார் செல்லில் அங்கே இருக்க ரெசிப்டார் கூட பைண்ட் ஆகிட்டு அப்புறம் தான் வந்து செக்ரீட் பண்ணுது T3 T4. ஓகே, இதுதான் நார்மல் மெக்கானிசம். வென் செக்ரீஷன், வென் ஸ்டிமுலஸ் பிட்யூட்ரி கிளாண்ட் எப்போ வந்து செக்ரீட் பண்ணுதோ ஓகே இந்த டிஎஸ்ஹெச் அப்போ தான் வந்து செக்ரீஷன் ஆகுது. டிஎஸ்ஹெச் கம்பைன்ட் இட் ரெசிப்டார் வில் கெட் ஆக்டிவேட்டட் பாலிகுலார் செல். ஓகே, நாட் பேராபாலிகுலார் செல். இங்கே வந்து கம்பைன் ஆகிறது பாலிகுலார் செல் தான், நாட் பேராபாலிகுலார் செல். ஸோ பாலிகுலார் செல் ஆக்டிவேட் அண்ட் செக்ரீட் T3 அண்ட் T4. இங்கேயும் வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் இருக்குது. சப்போஸ் இங்கே T3 T4 நிறைய ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னா சிக்னல் போகும் எங்கன்னா பிட்யூட்ரி கிளாண்டுக்கும் போகும், ஹைப்போதலமஸுக்கும் போகும். ஸோ மோர் அமௌண்ட் இருக்குது, டோன்ட் செக்ரேட் அப்படின்ட்டு அப்புறமேட்டு செக்ரீஷனை ஸ்டாப் பண்ணிடும். அதுதான் நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். T3 T4 அதிகமாக இருந்ததுன்னா டிஎஸ்ஹெச் வந்து இதை வந்து செக்ரீட் பண்ணுறதை குறைச்சிருது. ஓகேவா, இதுதான் வந்து ஸோ T3 அண்ட் T4 டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த டிஎஸ்ஹெச். ஸோ பிளட் வெசல் இது வந்து போகுது, அங்கே ரெசிப்டார்க்குள்ளே பைண்ட் ஆகுது, அப்புறம் தான் ஸ்டிமுலேட் சிந்தசிஸ் இன் த பிளட். இது வந்து நார்மல் மெக்கானிசம் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ வந்து தைராய்டு ரிலேட்டடாக 2 டைப் ஆஃப் டிசீஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹைப்பர் தைராய்டிசம், அனதர் வந்து ஹைப்போதைராய்டிசம். ஹைப்பர் தைராய்டிசம் எக்ஸாம்பிள் வந்து கிரேவ்ஸ் டிசீஸ், ஹைப்போதைராய்டிசம் எக்ஸாம்பிள் வந்து ஹாசிமோட்டோ தைராய்டைட்டிஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹைப்பர் தைராய்டிசம் கிரேவ்ஸ் டிசீஸ் பார்க்க போகிறோம். இது வந்து என்ன மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் எண்டோஜீனஸ் ஹைப்பர் தைராய்டிசம். இதுதான் வந்து மோஸ்ட் காமன் காஸ். இது வந்து யூஸ்வலி இந்த ஃபீமேல் வந்து 20 to 40 இயர்ஸில் இருக்கவங்க அஃபெக்ட் ஆவாங்க. அண்ட் கம்பேரிங் டு மேல், ஃபீமேல் வந்து 10 டைம்ஸ் வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆகுறாங்க. இதோட பேத்தோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா இட் இஸ் ஏ ஆட்டோ இம்யூன் டிசார்டர். ஓகே, ஆட்டோ இம்யூன் டிசார்டர் கேரக்டரைஸ்டு பை ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆட்டோ ஆன்டிபாடிஸ். இங்கே வந்து ஆட்டோ ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் இம்யூனோகுளோபுலின் எகெயின்ஸ்டு டிஎஸ்ஹெச் ரெசிப்டார், அதுதான் அங்கே வந்து அந்த ஆட்டோ ஆன்டிபாடி ஃபார்மேஷன். ஆக்சுவலி 2 டைப் ஆஃப் ஆன்டிபாடிஸ், ஸ்டிமுலேட்டரி அண்டு இன்ஹிபிட்டரி. இங்கே வந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஆன்டிபாடி வந்து ஸ்டிமுலேட்டரி ஆன்டிபாடி. ஸோ ஸ்டிமுலேட் ரெசிப்டார். when antibody reacted with TSH receptor, thyroid cell are stimulated. அது வந்து எப்போ பைண்ட் ஆகுதோ அப்போ வந்து அந்த செல் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் ஃப்ரம் எக்ஸஸ் தைராய்டு கிளாண்ட். இது வந்து ஃபார்ம் எக்ஸஸ் தைராய்டு கிளாண்ட். ஸோ ஹைப்பர்தைராய்டிசம். TSH இஸ் சப்ரஸ்டு, T3 அண்ட் T4 லெவல் இன்க்ரீசஸ். இந்த கண்டிஷனில் என்ன இருக்குன்னா நார்மலி வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா சிக்னல் போகும். T3 T4 அதிகமாக இருந்ததுன்னா டிஎஸ்ஹெச்சுக்கும் ஹைப்போதலமஸுக்கும் பிட்யூட்ரி கிளாண்டுக்கும் ஹைப்போதலமஸுக்கும் சிக்னல் போகும். அது வந்து செக்ரீஷனை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இது வந்து ரெகுலேட்டட் தட் ப்ரொடக்ஷன் ஆஃப் த T3 T4 ஹார்மோன். ஆனால் இங்கே வந்து பிகாஸ் ஆஃப் தட் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் என்ன ஆகுன்னா இங்கே வந்து இந்த ஆட்டோ ஆன்டிபாடி வந்து பைண்ட் ஆயிடுது. இது வந்து ஒரு ஸ்டிமுலேட்டரி ஆன்டிபாடி. ஸோ இது வந்து நெக்கில் உள்ள இந்த தைராய்டு கிளாண்டு கூட இந்த தைராய்டு செல்லில் வந்து இந்த ஆட்டோபாடி பைண்ட் ஆகிறதுனால நம்ம பாடி நினச்சிக்குது, ஹைப்போதாலமஸும் பிட்யூட்ரி கிளாண்டும் நினச்சிக்குது. ஸோ TSH3 T3 T4லன்ட்டு இது வந்து அதிக அமௌண்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அன்ரெகுலேட்டட் ஓவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் T3 T4 ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த கண்டிஷன் தான் இங்கே வந்து என்னது TSH லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகுது, T3 T4 லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கிராஸ்லி நம்ம பார்த்துருக்கோம் நார்மலாக அதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இங்கே வந்து எப்படி இருக்குது 70 to 90 கிராம் இருக்குது. நார்மலாக 15 to 20 கிராம் தான் இருந்தது. இப்போ வந்து 70 to 90 கிராம் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ சிமெட்ரிக்கலி என்லார்ஜ், சைஸ் வந்து என்லார்ஜ் ஆகிருக்கு.
அப்புறம் மைக்ரோஸ்கோபி பார்க்குறப்ப பாப்புலரி என்ஃபோல்டிங் நார்மலாக ஃபாலிகுலர் செல் இப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இங்கே வந்து பாப்புலரி என்ஃபோல்டிங். ஸோ கொலாய்டல் டிஃபெக்டிவ் பார்ட்டிகல்ஸ் கொலாய்டலில் ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகிருக்கு. இங்கே எப்படி கொலாய்டல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இங்கே எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்க்குறோம். ஸோ கொலாய்டல் diminished. ஓகே, ஸோ அது வந்து இல்லாமல் லைட் ஸ்டெய்னிங் அண்டு ஃபைன்லி வேக்குலேட்டட். ஸ்டெய்னிங் பார்க்குறப்ப லைட் ஸ்டெய்னிங் அண்டு ஃபைன்லி வேக்குலேட்டடாக இருக்குது. கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ் இட் காசஸ் இரிட்டபிலிட்டி, நர்வ்ஸ் ரிலேட்டட் டிசார்டர், தென் ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ஹீட் இன்டாலரன்ஸ். இந்த பீப்புள் வந்து ஹீட்டை வந்து தாங்க முடியாது, இன்டாலரன்ஸ், ஸ்வெட்டிங், இன்க்ரீஸிங் ஆப்பிடைட், அதிகமாக பசி தோண்டும், டயேரியா, பாலிபிட்டேஷன், ஃபேட்டிக், வீக்னஸ் வரும். அது வந்து சென்ட்ரல் நர்வ் சிஸ்டத்தில் வந்து ட்ராமர் ஆஃப் டங் அண்டு ஹேண்ட். அதனால் அவங்களுக்கு படுக்கிற பேசுகிறது, கையில் நடுக்கம் அதிகமாக இருக்கும். ஆல்வேஸ் மாய்ஸ்ட் ஹேண்ட் இருக்கும். சிவிஎஸில் வந்து இன்க்ரீஸிங் பல்ஸ் ரேட் மோர் தென் 110, பால்பிட்டேஷன் அண்டு கார்டியாக் ஃபெயிலியர் ஆல்சோ சான்சஸ். Then Hashimoto thyroiditis, second condition, it is a autoimmune disorder that result in destruction of that thyroid gland. அங்கே வந்து ஆட்டோ ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன், இங்கே வந்து தைராய்டு கிளாண்டே வந்து பிகாஸ் ஆஃப் autoimmune disorder destruction ஆகுது, leads to thyroid failure. Most common cause of hypothyroidism. Hashimoto thyroiditis வந்து எதுக்கு கீழே வருது, ஹைப்போதைராய்டிசம். இது வந்து ஆட்டோஇம்யூன் டிசார்டர். இது வந்து எதை டிஸ்ட்ரக்ட் பண்ணுதுன்னா தைராய்டு கிளாண்டை. ஸோ தைராய்டு ஃபெயிலியர், அதனால் ஹைப்போதைராய்டிசம். மோஸ்ட் ப்ரெவலண்ட் 45 to 65 இயர். இதுவும் வந்து ஃபீமேல் தான் மெயினாக அஃபெக்ட் ஆகுறாங்க. பேத்தோஜெனசிஸ், இது வந்து காமன் மெக்கானிசம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, நமக்கு வந்து ஏதாவது ஆன்டிஜன் நம்ம பாடிக்குள்ளே வந்ததுன்னா அப்போ வந்து இந்த செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, ஹியூமரல் இம்யூனிட்டி, அதாவது டூ டைப் ஆஃப் லிம்போசைட்ஸ் இருக்குது, டி லிம்போசைட்ஸ் அண்டு பி லிம்போசைட்ஸ்னு. ஸோ டி லிம்போசைட்ஸ் வந்து டூ டைப் ஆஃப் செல், டி CD4 CD8 செல். பி லிம்போசைட்ஸ்னால் ஃபார்ம் ஆன்டிபாடிஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த CD4 CD8 செல் வந்து இந்த மைக்ரோ ஆர்கனிசத்தை கில் பண்ணும். இது வந்து ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு ஆன்டிஜன் ஆன்டிபாடி ஃபார்மேஷனில் வந்து அந்த ஆர்கனிசத்தை கில் பண்ணும். ஓகே, இது வந்து ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் வரப்போ தான். அதுவே சம் பீப்புளுக்கு வந்து என்ன ஆகுனா, சம் தட் எக்ஸ்ரே, ஃபுட்டு, டேக்கிங் ஏர், அதனால் வந்து சம் மியூட்டேஷன் வரும். அதாவது சம்டைம்ஸ் ஹியூமன் பிளட் வெசல்ஸ் ஃபியூ ஆஃப் தம், அதாவது பி லிம்போசைட்ஸ் அண்ட் டி லிம்போசைட்ஸ் அப்நார்மலாக இருக்கும். ஏன்னா சம் மியூட்டேஷன் அது மாதிரி இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து சம் மியூட்டேஷன்னால் நார்மலான பீப்புளுக்கு கூட வந்து பி செல் அண்டு டி செல் வந்து அப்நார்மலாக இருக்கும். அப்படி ப்ரொடியூஸ் ஆனால் கூட அவங்களுக்கு வந்து செல்ஃப் டாலரன்ஸ் இருக்கும். வென்எவர் பி அண்டு டி லிம்போசைட்ஸ் அப்நார்மல் இட் கம் ரியாக்டிவ் எகெயின்ஸ்டு செல்ஃப் ஆன்டிஜன். ஸோ அவர் பாடி கில் இட், நம்ம பாடியே வந்து அதை கில் பண்ணிடும். அந்த ப்ராசஸ் நேம் வந்து அப்போட்டோசிஸ். ஸோ அப்போட்டோசிஸ் மூலமாக அதை வந்து கில் பண்ணிடும். அவங்களுக்கு வந்து செல்ஃப் டாலரன்ஸ் இருக்குது. ஓகே, மைக்ரோ ஆர்கனிசம் வந்தால் கில் பண்ணும். சில பேருக்கு வந்து சம் மியூட்டேஷன் மூலமாக ஆட்டோ ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும். அவங்களுக்குலாம் வந்து எல்லாருக்குமே வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்காது, சம் பீப்புளுக்கு மட்டும். ஏன்னா அவங்களுக்கு வந்து செல்ஃப் டாலரன்ஸ் பிரேக் டவுன். பி அண்ட் டி லிம்போசைட்ஸ் ஆக்டிவ் எகெயின்ஸ்டு செல்ஃப் ஆன்டிஜன் லீட்ஸ் டு ஆட்டோஇம்யூன் டிசார்டர். இப்போ வந்து தைராய்டு ஃபாலிக்கல் செல் எதுன்னு சொல்லி வச்சுட்டா CD4 CD8 அண்ட் பி லிம்போசைட்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம தைராய்டு ஃபாலிக்கல் செல்லை வந்து அஃபெக்ட் பண்ணும். CD8 டைரக்ட்லி ஸ்டார்ட் இன்ஜுரி டு எபிதீலியம். ஓகே, ஸோ T cell mediated cytotoxicity. Then CD4 cell secrete interferon gamma and macrophages activation. இதனால் கூட தைராய்டு எபிதீலியம் இஸ் இன்ஜூர்டு. தென் பி செல்ஸ் வில் ஃபார்ம் ஆட்டோ ஆன்டிபாடி ரியாக்டட் த தைராய்டு ஃபாலிகல்ஸ். ஆல் த்ரீ செல்ஸ் CD4 CD8 அண்ட் பி செல்ஸ். ஓகே, ஆல் தம் கில், மோஸ்ட் ஆஃப் தம் கில்டு. ஸோ எல்லாமே வந்து த தைராய்டு ஃபாலிகல்ஸை வந்து கில் பண்ணிடும். லெஸ் ஒன்லி ப்ரெசண்டட், அந்த கண்டிஷனுக்கு நேம் தான் வந்து ஹைப்போதைராய்டிசம். ஸோ மைக்ரோ ஆர்கனிசம் வரப்போ தான் இந்த செல் மீடியேட்டட் ஹியூமரல் இம்யூனிட்டி
ஒர்க் ஆகணும். இல்ல அப்படியே சில பேருக்கு மியூட்டேஷன் மூலமா பி செல், டி செல் ப்ரொடக்ஷன் இருந்தாலுமே அவங்களுக்கு செல்ஃப் டாலரன்ஸ் இருக்கும். அதனால அவங்களுக்கும் வந்து ஆட்டோ ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் இருக்காது. ஆனா சம் பீப்புளுக்கு வந்து இந்த செல்ஃப் டாலரன்ஸ் பிரேக் டவுன் ஆகுறனால வர கண்டிஷன் தான் வந்து ஹைப்போதைராய்டிசம். ஸோ இங்க வந்து ஒய் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒய் த செல்ஃப் டாலரன்ஸ் நாட் ஒர்க்கிங்னா பிகாஸ் ஆஃப் மியூட்டேஷன் ஆஃப் தட் 2 ஜீன் CDLA4 cytotoxic T lymphocytes associated antigen 4 or protein tyrosine phosphatase 22. Okay, it causes injury to thyroid cells. So antibody against the thyroglobulin and thyroid peroxidase leads to ஹைப்போதைராய்டிசம் அண்டு ரைசிங் TSH. இங்கே வந்து என்னது T3 T4 லெவல் வந்து ரொம்ப குறைஞ்சிருது, TSH லெவல் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஹைப்போதைராய்டிசம் பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து இங்கே வந்து தைராய்டு கிளாண்ட் இருக்குது. ஓகே, வி நோஸ் தட் த்ரீ ஆர்கன் ஹைப்போதாலமஸ், தென் பிட்யூட்ரி, இது வந்து தைராய்டு கிளாண்டு. ஸோ இந்த தைராய்டு கிளாண்டை வந்து இந்த பாலிகுலர் செல் வந்து T லிம்போசைட், CD4, CD8 செல் எல்லாமே வந்து அஃபெக்ட் பண்ணுது எகெயின்ஸ்ட் தைரோகுளோபுலின் அண்டு தைராய்டு பெராக்சிடேஸ். ஸோ தீஸ் தைராய்டு பெராக்சிடேஸ் அண்ட் தைரோகுளோபுலின் டெஸ்ட்ராய்டு ஃபாலிகல்ஸ், அந்த ஃபாலிகல்ஸ் வந்து டெஸ்ட்ராய்ட் பண்ணுது, தைராய்டு ஃபாலிகல்ஸ் வந்து டெஸ்ட்ராய்ட் பண்ணுது. ஸோ T3 T4 இஸ் நாட் சிந்தசிஸ், லெஸ் இன் பிளட் ஒன்லி டியூ டு பாசிட்டிவ் ஃபீட்பேக். TSH என்ன ஆகுது, அதிகமாக ஆயிடுது. ஸோ ஹியர் அபண்டன்ட் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் TSH இருக்குது, லெஸ் அமௌண்ட் ஆஃப் T3 T4 இருக்குது. இந்த கண்டிஷனுக்கு நேம் தான் வந்து ஹைப்போதைராய்டிசம். TSH அதிகமாக இருந்துட்டு T3 T4 லெவல் குறைஞ்சிதுன்னா ஹைப்போதைராய்டிசம். TSH குறைஞ்சிட்டு T3 T4 லெவல் அதிகமாக இருந்ததுன்னா ஹைப்பர் தைராய்டிசம். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டு. TSH வந்து அதிகமாகவும் T3 T4 லெவல் குறைஞ்சி இருந்ததுன்னா ஹைப்போ, TSH வந்து கம்மியாக அதிகமாக T3 T4 இருந்ததுன்னா ஹைப்பர் தைராய்டிசம். ஸோ இது வந்து கிராஸ். இங்கேவுமே வந்து அஃபெக்டட் ஆர்கன் வந்து எல்லார்ஜாக இருக்கும். இங்கே வந்து மைக்ரோஸ்கோபிக்கலி என்னென்ன பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா, நம்ம பார்த்துருக்கோம் இங்கே வந்து லிம்போசைட்ஸ், அதாவது T3 T4 P லிம்போசைட்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ என்டையர் தைராய்டு கிளாண்டுமே ஃபுல்லாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், லிம்போசைட்ஸு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக எப்படி ஃபாலிகுலர் செல் இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இங்கே வந்து அட்ராஃபிக் ஃபாலிகல்ஸ், ஃபியூ ஃபாலிகல்ஸ் ஒன்லி ப்ரெசென்டட். ஸோ செல் ஃபியூ ஃபாலிகல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால செல் லைன் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ இன்க்ரீஸிங் ஈஸ்னோஃபிலிக் அண்ட் என்லார்ஜ்டு சச் ஃபாலிகுலர் செல் ஹர்த்லே செல். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குன்னா, செல் லைன் வந்து மோர் திக்காக, மோர் ஈஸ்னோஃபிலிக்காகவும் எல்லார்ஜாகவும் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால சச் ஃபாலிகுலர் செல் நேம் இஸ் கால்ட் அஸ் ஹர்த்லே செல். ஸோ ஹர்த்லே செல் நம்ம பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இந்த லிம்பாய்டு ஃபாலிகல்ஸ் ஜெர்மினல் சென்டர். ஸோ இங்கே லிம்பாய்டு ஃபாலிகல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, சர்க்குலர் பேட்டர்னில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சிம்டம்ஸ் பெயின்லெஸ், என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தைராய்டு கிளாண்ட், ஃபேட்டிக், இன்டாலரன்ஸ் டு ஹீட், ட்ரை ஸ்கின், வெயிட் கெயின். இங்கே வந்து வெயிட் கெயின் ஆகுது, கான்ஸ்டிபேஷன், ஹியரிங் லாஸ், தென் டியூரிங் பீரியட்ஸ் அப்போ வந்து அதிகமாக ப்ளீடிங் ஆகும். டெவலப்மெண்ட் ஆஃப் B-cell Hodgkin lymphoma, especially marginal cell lymphoma, MALT லிம்போமா இன் ஃபியூச்சர். ஸோ ஃபைனலாக வந்து அவங்களுக்கு வந்து சான்சஸ் ஃபார் கேன்சர், தைராய்டு ரிலேட்டட் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. என்னது, மார்ஜினல் செல் லிம்போமா. ஸோ இந்த வீடியோவில் ஹைப்போ அண்டு ஹைப்பர் தைராய்டிசம், கிரேவ்ஸ் டிசீஸ் அண்டு ஹாசிமோட்டஸ் தைராய்டிசம், அதோட மார்பாலஜி எப்படி இருக்குது, கிராஸ் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது, மைக்ரோஸ்கோபிக் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது, அதோட சிம்டம்ஸ் என்னென்ன ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.